ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான பீர்க்கங்காய் தோல் சட்னி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் சட்னி வெரைட்டியில் ஒரு காயை வச்சு காயோட தோலை வச்சு தான் ஒரு சட்னி செய்ய போகிறோம். அதாவது பீர்க்கங்காய் தோல் சட்னி. ஏற்கனவே உங்களுக்கு பீர்க்கங்காய் வந்து ஒரு நாட்டுக்காய், தண்ணி சத்து மிகுந்ததும் ரொம்ப சத்து மிகுந்ததும் கூட. அந்த காயோட தோலை வச்சு தான் நாங்கள் ஒரு வித்தியாசமான சுவையில் நல்ல டேஸ்ட்டோட ஒரு சட்னி ரெசிபி செய்ய போகிறோம். இது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டாக இருக்கும். வாங்க இந்த பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்வோம், பீர்க்கங்காய் தோல் சட்னி எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம ஒரு பீர்க்கங்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு அதை வந்து தோல் சீவிக்கணும். அந்த தோல் சீவும் போது ஃபஸ்ட்டு சீவும்போது பார்த்தா அந்த ஹார்டான நரம்பு இருக்கும், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதோட தோலை வந்து நல்லா சீவி அதை கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து வதக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு பீர்க்கங்காவோட தோலை வந்து நம்ம நல்லா அந்த மாதிரி சீவி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, கொஞ்சோண்டு புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் போல் உளுந்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் போல் துருவன தேங்காய், அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து வானலியில் நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம வச்சுருக்க உளுந்தப்பருப்பை அதில் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். மிதமான தீயில் நல்லா செவப்பாற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பூண்டும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கணும். சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா ஃப்ரை ஆன பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருக்க அந்த பீர்க்கங்காய் தோலையும் சேர்த்து அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பீர்க்கங்காய் தோல் வந்து நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாக ஆகிடும். அது நல்லா வதங்கி சாஃப்டான பிறகு அதில் வந்து நம்ம புளியை சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்து அதை வந்து கிண்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்து அதை கிண்டி விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். இதை வந்து நல்லா ஆற வச்சுடுவோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டு இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து கடைசியாக நம்ம வந்து தாளிக்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு அது காஞ்சோன்னா கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இந்த தாளிப்பை வந்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பீர்க்கங்காய் தோல் சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.